கையில் எதுவும் எடுத்துகிட்டு வரேன். எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாமையா வச்சுன்னு கையில் ஞாபகார்த்தம். ஞாபகம் பார்த்தா கபடிக்குது. வால்பாறையில் அதிரப்பள்ளி போனோம் இல்லையா? ஆமாம். இல்லை ஃபாரஸ்ட்டு. யானை வந்து சுட சுட சாணி ஐயோ. அதனால் இந்த சாணி ஞாபகார்த்தமாக வெறும் பில்லு மட்டும்தான் இருக்கு. வந்து பாருங்க கொஞ்சம். ஏன்னா யானை எடுத்துட்டு வந்து வச்சுக்கினேன் ஆராய்ச்சி பண்ணிக்கல நீங்கள். ஞாபகார்த்தங்க. நீங்கள் என்னன்னா நீ சொன்னீங்க அதிரப்பள்ளி வந்தா அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வந்தால் யானை கன்ஃபார்ம் பார்ப்பீங்கன்னு. நானும் வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வர பார்த்துனே அந்த காடு பூரா அவ்வளோ காடு பயங்கரமாக இருக்கு. வர வழியில் ஒருத்தர் சொன்னார்ல. ஆமாம், ஃபேக்கா எங்களை பயமுறுத்திட்டு போகிறாரு. இல்லை வர அது இல்லை சொல்ல போகும்போது ஒருத்தர் சொன்னார், இப்போ வந்து மழை சீசனுன்றதால மேலேயே தண்ணி குடிச்சிருது, அதனால் வரல. எங்களை நாங்கள் அதை பார்க்குறது தானே வரோம் அங்கேருந்து கிளம்பி. அது தெரியாது இல்லையா நமக்கு. அது எல்லாம் நம்ம அது எங்கே தண்ணி அது நினச்சா இன்னைக்கு கூட வந்துருக்கலாம், நேற்று வந்துருக்கலாம். நானும் பார்த்தேன் மாட்டு சாணி தான் யானை சாணி தான் பார்க்க முடிஞ்சு. யானை பார்க்க முடியல. அது ஒரே ஒரு வருத்தம் தான். பட்டு இந்த நேச்சுரல் பார்த்தா செம்மையாக இருக்கு. மழை காலையில் வரணும். காலைல வந்தோம் ஒரு 9 மணிக்கு மேலே 6 மணி வரை வால்பாறையில் தான் வெயில் அடிச்சிச்சு. அப்புறம் பார்த்தா 9 மணிக்கு இங்கே அதிரப்பள்ளி உள்ள தூரம் 11 மணி வரைக்கும் சரியான மழை இல்லை. அப்படியே மழை. அந்த மழைனா அது எந்த மாதிரி மழை? சாரல் மழை ஊற்றலை, சாரல் மழை. சாரல் அந்த இயற்கையோட அந்த வண்டி நல்லா. அந்த வண்டியை பார்த்தா முழுசாக நனையில, அப்படியே ஒரு தூரல்ல அப்படியே வந்து தூரல்ல தான் நனைஞ்சது வண்டி. அதே மாதிரி தான் முழுசா நனையில. ஆமாம், முழுசா நனையில, லைட்டா தூரல்ல நனைஞ்சி அது அப்படியே அந்த மேக மூட்டம். அதான் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எனக்கே தெரியும். திரும்ப இந்த மாதிரி வர முடியாதுல்ல. ஏன் வர முடியாது? யாராவது செக் பஸ்ட் போட்டாங்கன்னா என்ன? அப்படிலாம் கிடையாது, அவ்வளோதான். போர் அடிச்சிச்சு. போர் அடிக்கல. இப்போ வந்தால் பசங்களோட வரலான்னு இருக்கேன். ஏன் பசங்களோட இல்லை, பசங்க ஃப்ரெண்ட்ஸோட வரணும். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட. சிறுத்தை இருக்குங்க. யானை பாம்பு தாங்க. சிறுத்தை இருக்கு இல்லைங்க, யானை மட்டும்தாங்க. இங்கெல்லாம் சிறுத்தைலாம் இந்த காட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க பட்டர்ஃப்ளை பறந்து வருது. அன்னத்து பூச்சி அது வாழ்நாளில் கொஞ்ச நாள் தான் வாழும். இருந்தாலும் காட்டில் வந்து அவ்வளோ அழகாக பறக்குது. அது பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சத்தம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணி சத்தம், இந்த பக்கம் பூச்சி சத்தம், இங்கே இடையில நம்ம பேசுகிற சத்தம். அப்புறம் போனால் அந்த கார் சத்தம் வருது. கார் சத்தம் வருது. வண்டியே நம்ம வந்து சிட்டிக்குள்ளே இருந்தோம்னா அப்போ வந்து என்ன மாதிரியான சத்தம் வருது? லாரி சத்தம், ஆர்ன, பைக் ஆர்ன, அந்த சத்தம் சூப்பராக இருக்குங்க. அது ஃபீல் தனிங்க. இது வந்து இந்தியா வண்டி ஓட்ட சிக்னல் வேற, சட்டைக்கு ஒரு சிக்னல், ஒரு 120 செகண்ட், ஒரு கிலோமீட்டருக்கு. அவ்வளோதாங்க, அவுட் ஆயிடுங்க. கால் பண்ணிடுறேன் உங்க வீட்டுக்கு, அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு. எப்படி கால் பண்ண? டவர் இல்லையா? டவர் வேற இல்லை, கீழே போய் தான் கூப்பிட்டு வரணும். கீழே எப்படி போய் கூட்டிட்டு சாக மாட்டான். காப்பாற்ற மாட்டியாப்பா? ஆக்சுவலாக ஒரு கார் ஒன்று ஸ்லோவாகுது. அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போறாரு. எங்களுக்கு என்ன வாழ்த்துக்கள்னு தெரியல, சும்மா நாங்களும் அப்படியே சொல்லிவிட்டோம். இல்லை, அவர் வந்து அந்த கேமராவை பார்த்துட்டாரு, அதனால தான் ஸ்லோ பண்ணாரு. ஓகேன்னு சொல்லிட்டு வர டன் 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 டன். சோசியல் மீடியா உலகத்தில் வந்து வீடியோ எடுக்கலாம் தான் தப்பு. சும்மா மெமரிஸ். இப்போ இதோ பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வீடியோனா எல்லாருமே பார்த்தோன்னா ட்ராவல் பண்ணி போகிறாங்க வராங்க, வேற எங்கேயும் ஊர் ஊராக சுற்றுறாங்க, போகிறாங்க வராங்க. ஆனால் இப்படி ஒரு ஒரு இந்த இப்படிலாம் ஒரு அழகை பற்றி யாரும், அந்த இயற்கையை பற்றி யாரும் பேசுறது இல்லை. அது எவ்வளோ ஒரு அழகுன்னு அது சொல்லவும் முடியாது. சொல்ல முடியாது. நம்மளே நமக்கே சொல்லி முடியாது. நீங்களே வந்து அனுபவிச்சாதான். அந்த காலகட்டத்தில் அந்த மலையில் எல்லாருமே அந்த ரெயின் கோட் போடுவாங்க. ஆனால் நாங்கள் ரெயின் கோட்டு கூட போடல, நனைஞ்சு தான் வந்தோம். எனக்கு தெரியும் நாளைக்கு வந்து ஃபீவர் வரும்னு, இருந்தாலும் பண்ணோம். அது நனைஞ்சு, அது சொல்ல வார்த்தை இல்லை, நீங்களாம் வந்து அனுபவிச்சாதான் தெரியும். இப்போ வீக்கெண்டுக்கும்
இப்போ அந்த வீக் டேஸ் அந்த இடையில வீக்கெண்டுக்கு முன்னாடி வர்றதுக்கும் வீக்கெண்டுக்கு வந்தால் சும்மா வந்துட்டே இருப்பாங்க எல்லாம். நம்ம வந்து ஒரு இப்போ இந்த இடத்துல பார்த்தா வீக்கெண்டில் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரஷ்ஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆமாம், அது அது நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிற போஸ் எடுக்க முடியாது, ஏன்னா கசகசன்னு எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. வீக்கெண்டுனா அவங்க வீட்டோட ரெஸ்பான்ஸுக்கு ஒரு சிலவங்க வரலாம், அது ஒரு கட்டாயம். ஆமாம், வீக்கெண்டில் தான் வந்து வர முடிகிற சுச்சுவேஷன் அப்படின்னா வீக்கெண்டில் வந்து எடுத்துக்கிட்டோன்னு பிரச்சனை இல்லை. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும், இல்லை நம்ம நினச்சா போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வரலாம். மேபி வீக்கெண்டுக்கு முன்னாடி ஆனால் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். மொத்தம் இயற்கைக்கு எல்லை இல்லை, இருக்கு. நாம் நினைக்கிறவரு எல்லாம் இல்லை. வீடியோ தான் ப்ரோ எடுக்கிறான். சும்மா போஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், நாளே வச்சுக்கோ. சரி, ஓகே, முடிச்சுக்கலாங்களா? நல்ல வேணாம் போதுங்க, அப்புறம் பார்க்க. தேங்க்யூ.